இன்னைக்கு நல்ல பயங்கரமான வெயில். கொஞ்ச நேரத்துல வெளியில போயிட்டு வரதுக்குள்ளே மண்டை காஞ்சு போச்சு. வந்தது வீட்டை லைட்டா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள இருந்த பாத்திரத்தப்பெல்லாம் விளக்கிட்டு ஹாலையும் க்ளீன் பண்ணிட்டு நம்மளும் லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் மாடியிலே உட்காந்துருந்தேன். அப்புறம் காய போட்ட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு கீழே வந்தாச்சு. இந்த மாடிக்கு போனால் மட்டும் மேலேயே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருவேன். அப்புறம் தான் ஐயோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கீழே வந்து வேகமாக சாப்பாடு வைக்கிறது. நம்ம மாடியில் உட்காந்துருக்கும் போதே என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதனால டக்குன்னு வந்து வெள்ளைப்பூடை உரிச்சாச்சு. ஏன்னா நம்ம வெள்ளைப்பூடு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். அது நம்மளோட மண்பானை சட்டியில தான். நம்ம எப்போ பாரு புளிக்குழம்பு சாம்பார் ரசம் இல்லைனா மீன் குழம்பு தான். எனக்கா டிஃப்ரெண்டாக அந்த வத்தல் குழம்பு இது மாதிரி வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலான்னு பார்த்தா செல்வா அவன் யார் புதுசாக ட்ரை பண்ண சொன்னா எதுக்கடி தேவையில்லாத வேலைன்னு கேட்பேன். அதனாலேயே நான் எதுவும் வைக்க மாட்டேன். பட் இன்னைக்கு இருந்தாலும் பூசணிக்காய்க்கு நல்லா இருக்குமே இதோட காம்பினேஷன் அப்படி தான் வச்சுட்டு இருக்கும்போதே அந்த மனத்திலே எனக்கு பசிச்சிருச்சு. இவன் எப்போ வந்து நான் சாப்பிடுறேன்னு தெரியல. அப்படியே கிச்சன் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் ப்ளவுஸ் அடிக்க கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம திறப்பு உள்ளாவை போட்டுடலாம் அப்படின்னு நம்ம மிஷினை ஓப்பன் பண்ணி லைட்டாக தொடச்சிட்டு முந்தான் அடிக்கணும். அடிச்சு வச்சுட்டு செல்வா வந்தது சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சண்முக பிரியா பாஸ்கர் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் உதயநிலா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.